மற்றும் ஒரு தமிழா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழா பவர்ட் பை இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. இன்றைய தமிழாவில் நாம் பேசப்போகும் தலைப்பு, வேலையின் பொருட்டு சென்னைக்கு வந்திருக்கும் பெண்கள், அவர்களின் பாதுகாப்பை நினைத்து ஊரிலிருந்து பதறும் அம்மாக்கள். அம்மாக்களுடைய முதல் பதட்டம், பொண்ணு வெளியே போயிட்டு ஃபோன் பண்ணி 3வது ரிங்குக்குள்ளே எடுக்கலைன்னா பல்வேறு யோசனை வந்துடும். என்னாச்சு, எங்கே போனா பொண்ணு, என்ன இருக்கான்னு தெரியலையே, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா, என்ன வேலை, யார் கூட இருக்கா, என்ன ஏது, இத்தனை குழப்பம் வந்துடும். அது சென்னையில் இருக்க அம்மாவுக்கு போய் பார்த்துக்கலாங்க போது போய் பார்க்க முடியாமல் ஊரில் இருக்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கூடுதல் பதட்டமாயிடுவாங்க. அப்படி நீங்கள் ஃபோனில் கூப்பிட்டு அந்த பொண்ணு எடுக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க? ஃபோன் எடுக்கலைங்கன்னா ரொம்ப பயந்துருவேன். உடனே வார்டனுக்கு ஃபோன் போட்டு கேட்பேன். ஹாஸ்டலில் இருக்கிற வார்டனுக்கு ஃபோன் போட்டு, ஏங்க இன்னும் காணோம், பொண்ணு எடுக்கவே இல்லையே, என்ன பண்ணுறா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். வேலை நேரமாக இருந்தால் வேலை இருந்தாங்கன்னா பக்கத்தில் யாராவது இப்போ ஃப்ரெண்டுங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஃபோன் போட்டு அவள் இருக்காளா என்ன அப்படி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். பொண்ணுடைய ஃப்ரெண்டு நம்பர் எத்தனை நம்பர் வச்சிருக்கீங்க? 2-3 நம்பர் வச்சுருக்கேன். 2-3 நம்பர் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா 2 நம்பர் வச்சிருக்காங்க அம்மான்னு? வச்சிருக்காங்க சார். எல்லாத்துக்கும் வேறு கால் பண்ணி வேறு கேட்டுருவாங்க அவங்க. ஹாஸ்டல்லையும் அதே மாதிரி தான். 2-3 ஃபோன் பண்ணலை, துணி துவச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு 1/2 hour பார்ப்பாங்கல்ல, ஆண்டி கால் பண்ணிடுவாங்க, ஹாஸ்டல் ஆண்டிக்கு. அந்த ஆண்டி ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி, என்னம்மா பண்ணிட்டு இருக்கோங்க, அம்மா கால் பண்ணுறாங்க, எடுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆஃபீஸே இதே கொடுமை தான். ஆஃபீஸ் லேண்ட்லைன் நம்பர்லாம் கூட வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறது அப்பப்போ. வேற உங்கள் பொண்ணு சென்னையில் வேலை செய்கிற பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணு ஃபோன் எடுக்கலன்னு நீங்கள் நினைப்பீங்க? என்னோட பொண்ணு ஃபோன் எடுக்கிறதுனாக்கா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வார்டனம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோன்னே அவங்க சொல்லிடுவா. அடுத்து வார்டனம்மா இல்லாமல் வேறு யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்க? வேற வாட்ச்மேன் இருக்காங்க இங்கே, அவர் நம்பர் வச்சுருக்கீங்க? ஆமாம். வார்டன் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா நியாயம். ஏதாவது அவசரம் என்ன ஏதுன்னு கேட்கணும், சாப்பாடு ஒழுங்காக போகிறீங்களான்னு கேட்கணும், கரெக்டு. வாட்ச்மேன் நம்பருக்கு வாங்கி வச்சுருந்தீங்க நீங்கள்? 2 அங்கே இருக்கிறவங்க ஒரு 3 பேர் நம்பர் வச்சுருக்கிறேன் நான். தொடர்பு எல்லைக்கு வெளியே நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாமல் பொண்ணு அதிகபட்சமாக எவ்வளோ நேரம் இருந்திருக்காங்க நீங்கள் ஃபோன் பண்ணதுலேருந்து? ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம். இங்கே மழை அதிகமாக இருந்து நுங்கம்பாக்கத்தில் மரம்லாம் விழுந்து வயர் ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு. அந்த லேண்ட்லைன் நம்பரும் எடுக்க முடியல, எந்த நம்பருமே அந்த கரண்ட்டே ஃபுல்லாக இல்லாதனால, ஒரு நாள் ஃபுல்லாக இல்லாதனால செல்லு சார்ஜ் போட முடியாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகி, நாங்கள் யாரை கான்டெக்ட் பண்ணுறேன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டா அவங்க நம்பரும் சுவிட்ச் ஆஃப், வார்டன் நம்பர் சுவிட்ச் ஆஃப், அந்த அவங்க ஹாஸ்டல் லேண்ட்லைன் கூட எடுக்கலை. அந்த நேரத்தில் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் நாங்கள் வந்து தென் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம், விருதுநகர்லேருந்து. அங்கே வந்து இந்த மாதிரி வெளியில் அனுப்புகிறதே ரொம்ப சிரமம். வெளியூரில் போய் படிக்க வைக்கிறது. நாங்கள் முதல்ல கொண்டு வந்து படிக்க சேர்க்க வர்ற அன்னைக்கே ஒரு சம்பவம் இங்கே சுவாதி ஓகே அன்னைக்கு தான் நாங்கள் வர்றோம். வந்த அன்னைக்கே எங்களுக்கு அந்த பதட்டம். சென்னைக்குள்ளே வர்ற அன்னைக்கே அன்னைக்கு நைட்டு கிளம்புறோம், காலையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நுங்கம்பாக்கத்தில் லயோலா காலேஜ் தான் சேர்க்கறதுக்காக நாங்கள் வர்றோம். அந்த ஸ்டேஷனை தாண்டி தான் அவள் போகணும் வரணும் காலேஜுக்கு. அது பக்கத்தில் சூளைமேடு தான். அந்த பையன் வந்து சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட பையன் வந்து சூளைமேடில் தங்கியிருந்ததாக தான் தகவல். சூளைமேடில் தான் அவளுக்கு ஹாஸ்டலும் பார்த்துருக்குறோம். இப்போ அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு என்ன பண்ணுறது, நம்ம கரெக்டாக அந்த இடத்துல போய். ஆனால் எப்பொழுதும் உங்களுக்குமே இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக இந்தியாவில் இந்த குற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. தண்டனை இருக்குது, எல்லாம் பதறாங்க, எல்லோரும் பேசுகிறாங்க. அது வந்து தெலுங்கானாவாகட்டும், நிர்பயாவாகட்டும், டெல்லி ஆகட்டும், எல்லா மாநிலங்களையும் பெருநகரங்களையும் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? நடந்துகிட்டே இருக்கும்பொழுது நம்ம ஒரு பொண்ணை தங்க வைக்க போகிறோம், அதுக்கு நேர சவத்துக்கு பின்னாடி இந்த சம்பவம் நடக்குது. அந்த பொண்ணு எங்கே தங்க போகுது, ஹாஸ்டலு, அந்த ஹாஸ்டல் இருக்க ஏரியாவில் தான் அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளி இருக்கிறாரு அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது, அதுக்கப்புறம் அந்த ஃபோன் எடுக்கலை அப்படின்னா ஒரு தாயின் மனதில் என்னவாகும்? அது சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தையே கிடையாது. சென்னைக்கு வேலைக்கு போகணும் அல்லது படிக்க போகணும், பெரும்பாலும் எல்லோரும் வேலைக்கு வந்தவங்க தான். அப்படி வேலைக்கு போகணும்னு சொன்னோன்னு உங்கள் வீட்டில் உங்களுக்கு போட்ட கண்டிஷன்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னை வந்தப்போ அவங்க சொன்னதே வந்து, நீ கண்டிப்பாக ஹாஸ்டலில் மட்டும்தான் இருக்கணும். அங்கே போனதுக்கப்புறம் வந்து நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரூமில் இருக்கேன், அந்த வேலைலாம் ஆகவே ஆகாது, நீ ஹாஸ்டலில் மட்டும்தான் இருக்கணும். அந்த ஹாஸ்டலை தவிர வேறு எந்த ஹாஸ்டலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே ஹாஸ்டல் அதே ரூம் 3 இயர்ஸாக ரூம் எடுத்தாங்கன்னாங்கன்னா அவங்க தவறித்துக்கு போவாங்க வருவாங்க, கேட்குற கால் இருக்காது. எந்த ஒரு தகவல்னாலும் நம்ம வார்டன்கிட்டையோ யாருக்கு கூப்பிட்டு என்ன ஏதுன்னு இப்போ ஒரு 4 நாள் சாப்பாடு சரியில்லைன்னா ஃபோன் பண்ணுவாள், நம்ம கூப்பிட்டு கேட்குற. இந்த மாதிரி எந்த நல்லதுக்கு கெட்டதுக்கு எதுக்காக இருந்தாலும் வார்டன் நம்ம நேரடியாக பேசலாம் செய்யலாம். வேற நீங்கள் சென்னைக்கு வேலைக்கு வர்றதாக சொன்ன உடனே உங்கள் வீட்டில் போட்ட கண்டிஷன்ஸ் என்னென்ன? நான் இங்கே படித்ததும் சென்னையில் தான் படித்தேன் 2 years. அப்போது காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கும்போது வார்டன் கிட்ட வந்து சேர்த்தன்னைக்கு சொன்னது, நான் சொல்லாமல் அவளை வெளியே அனுப்பிச்சிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கன்னா போகணுன்னு அம்மா கால் பண்ணுவேன். அங்கே எங்கள் காலேஜ் ஹாஸ்டலில் ஒரு ரூல்ஸு, பேரண்ட்ஸ் சொன்னால் மட்டும்தான் வெளியே அனுப்புவாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியம்மா அந்த மாதிரி வெளில போகணும் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் இது போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. செகண்ட் டைம் கால் பண்ணால் கட் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சுட்டு போயிடுவாங்க. திரும்பி எத்தனை தடவை கால் அடித்தாலும் எடுக்கவே மாட்டாங்க. எங்கேயும் போகக்கூடாது, அவங்க சொன்ன கண்டிஷன் கடைசி வரைக்கும் அதை அவங்க ஃபாலோ பண்ண வச்சுட்டாங்க. இல்லை சார், நான் அவளை வந்து கூடயே வச்சு வளர்த்துட்டேன், எங்கிட்டுமே விட்டதே கிடையாது.
அதனால எனக்கு பக்கத்து கலைசிலே படிக்கணும், கல்சலிங்கத்திலே படிக்க போட்டிருந்தேன். இந்த பொண்ணு என்ன செஞ்சிச்சு, அதெல்லாம் முடியாது, நான் மெட்ராஸ் தான் போவேன்னு ஒரு வாரம் எனக்கு அவளுக்கு சண்டை. சாப்பிடவே இல்லை, நான் சாப்பிடல, அவளும் சாப்பிடல. 10 நாள் 2 பேரும் சண்டை போட்டோம். அப்புறம் அவங்க அப்பா என்ன செஞ்சிட்டாரு, விடுமா அவள் எப்படியாவது படிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி சேர்த்தாச்சு. ஒரு நாள் என்ன செஞ்சான் தெரியுமா, போன்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எடுக்கலைன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கும் சொல்லுங்க பாப்பா. படிக்கும் போதா வேலை போகும் போதா? படிக்கும்போது ஹாஸ்டலுக்கு யாருக்கு போட்டாலும் எடுக்கல, அழுது சோறெல்லாம் தூக்கி கீழே போட்டு. அப்புறம் அவங்க அப்பா வெளியூரில் இருக்கிறாரு, அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவர் ஏமா அழுகாத பொறு வேறு யார்கிட்டே கேட்போம். அவங்க அண்ணன் ஒரு பையன் ஐடியில் வேலை பார்க்குறான், அவனுக்கு தாம்பரத்துக்கு ஃபோன் போட்டு அவர் சாயந்தரம் வந்து ஹாஸ்டலில் விசாரித்ததுக்கு சாயா சொல்கிறாங்க, அண்ணா என் ஃபோன் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்காது? வேலை செய்யலாம், வேலை செஞ்சாலும் சொல்லும் பிள்ளை. அடுத்த ஆள்கிட்ட ஃபோன் வாங்கி எனக்கு பேசலாம்ல. டிஸ்பிளே போயிடுச்சு ஃபோனில், அதனால அவங்க தான் கால் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. தெரியாது யார் பண்ணாங்களே தெரியல. தெரியும், நான் அழுது, அது சின்ன கிராமம், எல்லாரும் வந்து கூடி எதுக்கு அழுகிற, என் மக காலையிலேருந்து ஃபோன் எடுக்கவே இல்லை. பிரின்ஸ்பால்கிட்ட போய் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ண, அப்படி தான் நான் சாப்பிட்டு தூங்கினேன். சரி, வேற என்ன கண்டிஷன்ஸ் போட்டாங்க அம்மாக்கு? இவங்க சொன்னது எல்லாமே 1.2 பாயிண்ட்ஸ். எங்கள் அம்மாவோட கண்டிஷன்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா அடிஷ்னல் ஷீட் வாங்கலாம். ஃபஸ்ட்டு ஷேர் அவுட் ஏறினா அந்த வடிவேல் வந்து 10th ஏறணும்னு சொல்லுவார்ல, நான் 10வது ஆளாக ஏறணும். தனியாக ஆட்டோவில் போகக்கூடாது, ஓலா யூபர் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுட்டு ஆர்டர் பண்ணக்கூடாது, ஹாஸ்டலில் என்ன கொடுக்குறாங்களோ அதை இதை சாப்பிடணும். ஏம்மா ஒரு நாள் ஆர்டர் பண்ணுறேன், அவன்கிட்ட உன் நம்பர் போகும், அவன்கிட்ட நீ பேசுவ, அது வரவேன் நைட்டை ஃபுட்டு ஆர்டர் பண்ணுற, ஃபுட்டு மட்டுமா எடுத்துகிட்டு வருவான், மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டான்னா. அவங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே மயக்க மருந்து. நெக்ஸ்ட்டு காலைல எந்திரிக்கிறியா ஏஞ்சிட்டேன்னு சொல்லணும். இவங்களாம் 2 times 3 times சொல்கிறாங்க. என் காலில் ஃபுல்லுமே அம்மா 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 அம்மா. என் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, உங்கள் அப்பா கிட்ட பேசவே மாட்டியாடி, உங்கள் அப்பா கால் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, அவர் கீ மட்டும்தாண்டி கொடுப்பாரு, இவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க. ஓகே, வேற லிஸ்ட் வேற என்ன சொன்னாங்க கண்டிஷன்ஸ்ல? பஸ்ஸு 1000 பாஸ் எடுக்கக்கூடாது. 1000 பாஸ் மீன்ஸ் எங்கே வேணாலும் போய்க்கலாம். ஆமாம், இங்கேருந்து உன் ஆஃபீஸ்க்கு மட்டும் பாஸ் எடு. நீ 1000 பாஸ் வச்சுருந்தா அன்வான்டாக வெளியே போவ. சார் அதானே சார் உண்மை. நீ பயங்கரமாக இருக்கேப்பா சார். அவள் ஃபோன் எடுக்கலைனாலே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிருங்க சார். எனக்கு உண்மையாலுமே படக்குன்னு ஆயிருங்க சார். ஹாஸ்டல் விட்டு கிளம்பும் போதே கால் பண்ணுவா, கிளம்பிட்டேமாம்பா, வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் ஆட்டோ ஏறுறதுக்கு, லைன்லேயே இருப்பா அப்படியுமே. நீ ஆட்டோ ஏற வரைக்கும் லைன்லேயே இருக்கணும், கட் பண்ணக்கூடாதுமே. ஆட்டோ ஏறினதையும் கட் பண்ணி, ஆட்டோ ஏறிட்டேமா நான் இறங்கிட்டு கால் பண்ணுவேன்பா, இறங்கிட்டு போய் லேண்ட்லைன்லேருந்து கூப்பிட்டா தான் நான் நம்புவேன். ஆமாம் சார், லேண்ட்லைன் ஒரு நாள் ஒர்க் ஆகலைனாலும் கூட இன்னொரு சிஸ்டர் இருப்பாங்கல்ல, அவங்க நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கலாம்ல. நான் எப்படி நம்பர் அவங்களுக்கு ஃபுல்லாக நம்ம மேலே இருக்க நம்பிக்கையை விட இவங்க அங்கே போயிட்டாங்கன்னா மற்றவங்களால வர பாதிப்பு என்ன இருக்குமோ அப்படிங்கிறதுனால தான் உண்மை. அது பொண்ணின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல சின்ன பிறழ்வு நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைக்கு அதை கையாள தெரியாது அப்படின்னு நினைக்கிறது தான். பட் ஆனால் பிள்ளை கையாள தெரியும், நல்லாவே தெரியும். எப்படி சொல்கிறது சார், ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட, இப்போ ரெகுலராக ஆட்டோ ஏறுவோம், அம்மா ஆப்வியஸாக லைன்லேயே தான் இருப்பாங்க. ரெகுலராக ஆட்டோ ஏறனால அந்த அண்ணாவை தெரியும், அண்ணா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துருங்க, நான் லேட்டாக வந்துட்டேன்னா அவர்கிட்ட என்ன தேவையில்லாமல் பேசுகிறேன். அம்மா அவர் டெய்லியும் பார்க்குறவருமா, அவர்னால தான் நான் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறேன், அவர்கிட்ட நம்ம சிரித்து பேசினால தப்ப இருந்தாலும் அவர் மயக்க மருந்து வச்சுருவார். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ அந்த அண்ணா ஒரு சாரி சொல்லிடணும், அண்ணா அப்படி இல்லை, சும்மா எங்கள் அம்மா நினச்சிக்கிறாங்கன்னு. இன்னொன்று என்னென்ன சார், கம்பி இப்படி பிடிக்கக்கூடாது பஸ்ஸில் ஏறிட்டா. ஏன்னா பக்கத்தில் இது ரொம்ப காமெடியாக இருக்கும். என்னென்னா பக்கத்தில் இருக்கவங்க மை தடவிடுவாங்களாம் சார். நடக்குது இல்லைங்க சார் அது மாதிரி. எது மை தடவி தூக்கிட்டு போயிடுறாங்கல்ல. சொல்லுவேன், அம்மா நீ பயப்படாத, நீ என்னை தூக்கிட்டு போனாலும் 10 நிமிஷத்தில் உன் பிள்ளை என்னால் வச்சு பார்க்க முடியாது, அதே இடத்துல விட்டுட்டு போயிடுவான், அந்தளவுக்கு திறமை என்கிட்ட இருக்குது, நீ பயப்படாதம்மானா மை வச்சிடுவாங்க. இப்போ கொலீக்ஸ் கேக் கட்டிங் போகவே கூடாது. அப்படியே போனாலும் ஃபீமேல்ஸ் மோஸ்ட் இருக்கணும், மேல்ஸ் கம்மியாக இருக்கணும். டாமினெண்ட்டாக இருக்கணும், பசங்க குறைச்சிருக்கணும். ஏன்னா அப்போ தான் இல்லை கேக்கில் ஏதாவது மிக்ஸ் பண்ணிடுவாங்க, அவங்களோட தாட் ஃபுல்லுமே மிக்ஸ் பண்ணிடுவாங்க, மயக்க மருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. சார் அதுவே பஸ் புக் பண்ணாலும் அதை தாங்க சார் சொல்லுவேன், பக்கத்தில் லேடிஸ் இருக்காங்களா அந்த சீட்டை மட்டும்தான் நீ புக் பண்ணி வரணும், ஜென்ஸ் உட்கார சீட்டில் புக் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இதுவும் சொல்லியிருக்கேன் சார். ஏன்னா அதெல்லாம் சரிதான், இந்த 1000 ரூபா பாஸ் எடுக்கக்கூடாதுங்கிறது தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது சார். எங்கே வேணாலும் போய் சுற்றலாம் வாய்ப்பு இருக்கு இல்லைங்க சார், நம்ம நம்பி விடுறோம், இருந்தாலும் ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்.
நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க மாற மாட்டாங்க. நம்ம அதை மாற்றுறதுக்காகவும் இல்லை, அவங்க மாற மாட்டாங்க. பிகாஸ் இப்போ இவங்களுக்கெல்லாம் கேட்டிங்களே யார் யாருக்கு கால் பண்ணுவாங்கன்னு, என்னோட ஹாஸ்டலில் தென் என் கூட கொலீக்ஸ் எல்லாத்தோட காண்டாக்ட் நம்பருமே அவங்கள்ட்ட இருக்குது சார். இன்னொன்று எல்லாருக்கும் இல்லாதது என்னோட கூட பிறந்த அக்கா என் கூடயே இருக்கா. நீங்க கூட ஒரு அக்காவை வச்சுட்டு தான் இந்த மையம் அவ எல்லாம் சீக்கிரமா பாக்குறீங்க. வந்துருவா சார், இவ லேட்டா வருவா, அதனால பயமா இருக்கு சார். அதுக்கும் ஓ, நான் இந்த அக்காவும் தங்கச்சி சந்திக்கிற இடைவெளிக்குள்ள ஏதாவது நடந்துச்சுனா ஆமா சார், அது இல்லாம நான் என்ன சார் தருவேன், இவ ஹாஸ்டலுக்குள்ள வந்தா அந்த டோர் திறக்கிற சத்தம் எனக்கு கேட்கணும். போன்ல ஆமாம் சார், சார் அது சொல்ல வந்ததை எடுத்து கொடுத்தாங்க. அவங்க ஐயால கேட்டுருவோம். டோர் திறக்கிற சத்தம் கேட்கலாம். நானே சொன்னேன் ஹாஸ்டல்கிட்ட சொல்லி ஒரு மணி வாங்கி வைங்க, நீ வந்து மணி அடிக்கணும், அப்போ தான் நீ வந்தீங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா. அப்போ நான் பைக்குள்ளேயே வச்சுட்டு அடித்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறா சார். இன்னொன்று சார், இவங்க எல்லாத்துக்கும் அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான் ஃபோன் வரும். அக்காவும் இருக்கலாம், எல்லாரும் சொல்லுவாங்க அக்காவுன்னு ஒரு அம்மா மாதிரி. என் லைஃப்பில் அப்படியே தான், அம்மா ஃபோனு அக்கா, அம்மா அக்கா. நான் ஃபோனை எடுக்கலை அப்படின்னா அவ்வளோதான், இலக்கியம் எங்கேயோ போயிடுச்சு, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான், அவங்க வச்சுட்டாங்க. இன்னும் இது வரைக்கும் ஒன்றே நடக்குன்னா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலை. அது அப்படிலாம் இருந்தாலும் ஒரு பயம். இவன் வந்து ஆட்டோவில் இறங்கி ஒரு 10 நிமிஷம் நடக்க வரணுங்க சார், அது தெருக்குள்ளே வரணும். நைட்டு 9 வரைக்கும் வரா. அப்பா யாரும் நடமாட்டம் இருக்காங்களா, இல்லைன்னா குடுக்குடுன்னு ஒடியாந்துருப்பப்பா அப்படின்றேன். நானாக இருந்தால் நேரம் நடந்திருப்பேன், உனெல்லாம் நடக்க முடியல, நட வேகமாக நட. 5 நிமிஷம் தான் சார் அது நடக்க வரும், ஆனால் இவள் 10 நிமிஷம் எடுத்துக்குவா. குடுக்குன்னு ஒடியாந்த மட்டும் நீ தூக்க மாட்டாங்களாம்மா அப்படின்பா. சீரியஸாக சார், பைக் வருதா, ஒரு ஷார்ட்கட் இருக்கும், ஷார்ட்கட்டில் போகவே கூடாது சார். அந்த வழியாக யாரும் நடக்க மாட்டாங்க, அங்கே தெருக்குள்ளார எல்லாமே ரிச் ஃபேமிலியாக இருக்காங்க. வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு போனீங்களா எல்லாத்தையும்? ஆமாம் சார். வேலைக்காக சென்னையில் வசிக்கும் பெண்களும் அவர்களை சென்னைக்கு அனுப்பிவிட்டு அவர்களையே நினைத்துக் கொண்டு ஊரில் இருக்கும் அம்மாக்களும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் சென்னைக்கு வேலைக்கு வரும்பொழுது உங்கள் அம்மா என்ன கண்டிஷன்லாம் போட்டாங்க? பிஜி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏரியாவில் வந்துட்டு நிறைய பேர் இருக்கணுமாம்மா, வந்துட்டு நிறைய வீடெல்லாம் இருக்கணும், ஆனால் ஆம்பளை பசங்க கம்மியாக இருக்கணும். வீடு இருக்கணும் ஆனால் ஆம்பளை பசங்க கம்மியாக இருக்கணும். அது எங்கே போய் தேடும் அப்படி ஒரு பிஜியை? சார் அவள் கொஞ்சம் பயந்தவங்க இல்லைங்க சார். யாரு? பாப்பா. யார் இந்த பாப்பா? அது மட்டும் இல்லாமல் காலையில் நான் எந்திரிச்சோடனே ஒரு ஃபோன் பண்ணிடணும், அதே மாதிரி மதியம் சாப்பிட்டோன்னே ஃபோன் பண்ணிடணும். கரெக்டாக நான் ஒரு நாளைக்கு 12:30க்கு சாப்பிடுவேன், ஒரு நாளைக்கு 1 o'clock சாப்பிடுவேன். அந்த டைம் ஒரு நிமிஷம் தள்ளி போயிடுச்சுனாலும் உடனே ஃபோனு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். சாப்பிட்டியா இல்லையா, நீ சாப்பிடல, அதனால தானே ஃபோன் பண்ணல, என்ன பண்ண, சாப்பிடாமா, ஐயோ அப்பா, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்க அடித்து நான் எடுக்கலாம், அடுத்த உடனே அப்பாவுக்கு ஃபோன் படிச்சு, பிள்ளை ஃபோனே பண்ணல, ஏன் ஃபோன் அடிக்கலைன்னு கேட்டிங்களா, பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுங்கள் அங்கே அப்பாவையும் சேர்ந்து பண்ணுறது. அப்புறமேட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம டக்குன்னு காட்டிக்க மாட்டோம், ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க. அது எப்படி சொல்ல முடியும், உடம்பு சரியில்லைங்கிறத நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இதை போல் அம்மாக்கள் தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா? அவங்க சொன்னாங்கல்ல, மணி அடிக்கிற சத்தம், ஒரு மணி வாங்கி கட்டுங்க அப்படின்னு. ஏமா நான் மணியை பைக்குள்ளே வச்சேன்னா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதை போல் இந்த அம்மாக்கள் தொடர்ந்து நம்ம நல்லா தான் இருக்கோம், சேஃபாக இருக்கோம், ஒழுக்கமாக இருக்கோம், ஒன்றும் குழப்பமில்லை, வேலைக்கு போகிறேன் வரேன் இருக்கேன், ஆனாலும் அம்மா பதட்டத்தில் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஐயையோ சொல்ல முடியல ஃபோன். அப்படி அம்மா ஃபோன் பண்ணுறதுனால இந்த உடம்பு சரியில்லை மறைக்கிறீங்கல்ல, அதை போல் நீங்கள் மறைச்ச விஷயம் என்ன அம்மாட்டுறது? ரீசெண்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு லேட் ஆகிடுச்சு, நான் ஒரு 10:30 11 கிட்ட ஆகிடுச்சு. அவங்க கால் பண்ணிட்டே இருக்காங்க, நான் எடுக்கல. என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, இது நான் சொல்லலை. என்ன பிரச்சனைனா, ஒரு பையன் வந்து ரொம்ப நாளாக என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கான் போல். அவன் ஒரு நாள் ஆக்சுவலி அதுக்கு 1 வீக் முன்னாடி வந்து நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் எதுவுமே சொல்லலை, அதை சொன்னேன் அவங்கக்கிட்ட. ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு 1 வீக் அடுத்து வந்து அவன் ஒரு 7 மணிலேருந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல் அந்த இடத்துல. எனக்கு தெரியாது, நான் ஆஃபீஸில் இருந்தேன். நான் 10:30 வர வரைக்கும் வேகமாக பின்னாடி வந்தான், நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தேன். என்னங்க நீங்கள் எங்கெங்கே போனீங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ண போச்சு, உங்கள் பேரை சொல்லுங்கள் போது அப்படின்னு ரொம்ப ரூடாக கேட்டான். நீ யாருன்னே எனக்கு தெரியாது, உங்ககிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? இது ராத்திரி 10:30 மணிக்கு. ஆமாம், நான் வேகமாக ஓடி வரேன், எனக்கு பயம் ரொம்ப வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் நின்றுட்டு உங்களுக்கு என்ன வேணும், இப்போ என்ன பிரச்சனை, சரி அட்லீஸ்ட் உங்கள் நம்பரையாவது கொடுங்க. நான் பேரே சொல்லலை, அவன் நம்பரையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் எடுக்கவே இல்லை. எனக்கு என்னென்னா என் ஃபோனை பிடிங்கிடுவானோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால் நான் அப்படியே ரொம்ப அமைதியாக இருந்துட்டு, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க, என்னோடய பேக்ரவுண்ட் தெரியாமல் நீங்கள் அப்படி அவனை மிரட்டி உருட்டி அவனை அனுப்பிச்சி வச்சுட்டு குடுக்குடுன்னு ஓடி மேலே வந்து வார்டன்கிட்ட சொல்லிட்டேன், மேம் இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஓகே வீட்டில் சொன்னியா அப்படின்னாங்க, சொல்லலை. ஓகே அப்படி விட்டுரு, பார்த்துக்கலாம், இனிமேல் யாராவது வந்தால் என்னை ஃபோன் போடு எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியாது, தெரியும், சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணுறான், ஃபாலோ பண்ணுறாங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லுவாள்.
அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி ஒரு பையன் இந்த மாதிரி இல்லை பேசினா நான் வந்து எப்போயுமே பிள்ளைகளுக்கு வந்து தைரியம் சிறு பிள்ளையிலேருந்தே தைரியம் கொடுத்தே வளர்த்துட்டேன். அதனால் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதனால் அவள் எப்போயுமே என் 2 பொண்ணு தான் எனக்கு. அதனால் பொன் குழந்தையில வந்து நம்ம வந்து தைரியம் கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு எய்மு. நான் ஆம்பளை பிள்ளையே வேண்டான்னு நினச்சி 2மே பொம்பளை பிள்ளை வேணும்னு பார்த்துக்கிட்டேன். சூப்பர். ரெண்டாவது குழந்தை மாசமாக இருக்கும்போது எல்லாரும் 2வது ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் 2வது எனக்கு பிள்ளைய பிறந்து பொம்பளை பிள்ளைன்னு சொல்கிற வரைக்கும் எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும், எனக்கு ஆம்பளை பிள்ளை வேண்டான்னு நினச்சி சொல்லிகிட்டே இருந்தேன் கடைசி நிமிஷம் வரைக்கும். அதே மாதிரி 2வது பொம்பளை பிள்ளைன்னு சொன்னப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பொண்ணு நான் தான். ஆக்சுவலாக நாள் அவன் வந்து பேசும்போதே தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அவனை உதாசீனப்படுத்தவோ நான் எதுவுமே சொல்ல. ஏன்னா நான் வந்து ஆண்களை வந்து மதிக்கிற ஒரு ஆள். எல்லாருமே வந்து தப்பான கண்ணோட்டத்தில் மட்டும் இல்லை, இன்னொரு ஸ்ட்ரேஞ்சரோட போய் தேவையில்லாமல் ரஃபாக நடந்துக்க வேண்டாம் அப்படின்னு புது சேஃப்டியில் ஒன்று தோணும்ல. எதுக்கு தேவையில்லாமல் இப்படி சொல்லும்போது இந்த ஊரில் பெண்கள்லாம் அப்படி முகத்தை மூடிட்டு போகிறாங்க. அது ஒரு சேஃப்டியாக எனக்கு இப்போ தோணுது அவள் சொல்லும்போது. ஏன்னா அந்த பொண்ணோட ஃபேஸ் வந்து அவங்க கண்டுபிடிக்க முடியாது, இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி. சார் ஆனால் அப்படி ஐடென்டி பண்ணுறாங்க அப்படின்றது இந்த விஷயத்தில் இவங்க சொன்ன பிறகு நான் யோசிக்கிறேன். அவன் வந்து என்னோடய ஸ்லிப்பரை நோட் பண்ணியிருக்கிறான். நான் அன்றைக்கி செகண்ட் டைம் வரும்போது நான் என்னோடய ஸ்கார்ஃப் கட்டிட்டு தான் நான் வந்தேன். என்னோடய ஸ்லிப்பர் வந்து நான் ரெகுலராக போடுற ஸ்லிப்பரை வந்து அவன் நோட் பண்ணிவிட்டு நான் வேகமாக ஓடி வரும்போது கூட என் பின்னாடியே வந்தான். எனக்கு ஆனால் அவனை தெரியும். யார் இது பின்னாடியோ? நான் பின்னாடி திரும்பி பார்க்குறேன். ஏங்க நில்லுங்க, யார் நீங்கள்? ஏங்க ஸ்கார்ஃப் கட்டினா உங்களுக்கு தெரியாத எனக்கு, உங்கள் ஸ்லிப்பர் எனக்கு நல்லாவே தெரியுங்க. அதே தான், மண்டையில் இருக்க கொண்டையே மறந்துட்டீங்கன்ற மாதிரி. ஸ்லிப்பர் நல்லா தெரியுங்க, ஸ்கார்ஃப் வருங்க, உங்கள் நம்பரை சொல்லுங்க, மொதல் உங்கள் பேரை சொல்லுங்கள். படபடன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் நின்று பொறுமையாக, உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது, உங்ககிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லாமல் என் பேக்ரவுண்ட் தெரியாமல் விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துலேருந்து ஓகே. இந்த மாதிரி அம்மா பதட்டப்படுவாங்கங்கிறதுக்காக அம்மா கிட்ட மறத்த விஷயம் என்ன? ஆக்சுவலாக இது வந்து ஒரு 1 இயரே ஆயிருக்கும். பட் ஸ்டில் வந்து நான் அம்மா கிட்ட சொன்னதில்லை, இப்போ தான் நான் சொல்கிறேன். எங்களோட பிஜி வந்து ரொம்ப சேஃபான ஏரியா. ஆக்சுவலாக ஸ்டில் ரொம்ப சேஃபான ஏரியா தான். அப்படி இருக்க ஏரியாலேயே என்னென்னா, எங்களோட பிஜி கேட்டுக்கு வெளியவே நான் வந்து சும்மா லைக் நைட் டைமில் வந்து ஃபோன் பேசிகிட்டே நடந்துகிட்ருப்பேன். எப்பயுமே ஈவினிங் அந்த நைட் டைமில் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் அப்போ தான் கடைக்கு போயிட்டு 2 பேர் வந்துட்டு இருந்தோம். நான் இந்த சைட் கார்னரில் வந்தேன். ஸோ இந்த சைடு இன்னொருத்தவங்க வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டுருக்கோம், ஒருத்தன் வேகமாக வண்டியில் வரதை பார்த்துட்டு நாங்கள் மூவ் ஆகுறோம். ஆனால் பேக் சைடில் பயங்கரமாக அடிச்சுட்டு போயிட்டான். முதுகில் பின்னாடி கீழே அடிச்சுட்டு வேகமாக போகிறான். நான் அந்த இருந்த கோவத்தில் செம்மையாக கத்திட்டேன். பயங்கரமாக அவனுக்கு கேட்குற அளவுக்கு நான் கத்திட்டேன். ஆனால் என்னால் பிடிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா பக்கத்தில் யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு பேசும்போது பார்க்க என்ன மாதிரியே எங்கள் ஹாஸ்டலில் இன்னும் 2 பொண்ணுங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கேமரா வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஐ மீன் அந்த ரோட் ஃபுல்லாகவே கேமரா வச்சாங்க. பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் அம்மாவுக்கு தெரியாது, இப்போ தான் தெரியும் இந்த இஷ்யூ நடந்தது. ஏன் இது நீங்கள் அம்மாட்ட ஏன் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிங்க? ஆக்சுவலாக வந்து அவங்க நான் இங்கே இருக்கிறதே ஆல்ரெடி பயந்து தான் இருக்காங்க. அப்பப்போ இன்னும் இதில் சொன்னால் இன்னும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காம தான் நான் வந்து இங்கே இருக்கேன் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக. ஸோ வந்து இன்னும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அம்மாக்களுக்கு பிடிக்காம தான் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க. அம்மாக்களுக்கு ஒரே விருப்பம்னா பந்து பேசாமல் மடியில் உட்காந்துரு. இதை போல உள்ள விஷயங்களை தினசரி வேலை நிமித்தமாக இருக்க பெண்கள் கடந்து போய்கிட்டே தான் இருக்காங்க. அதற்கான சேஃப்டி மெஷராக என்ன செய்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே பிளேஸில் இறங்க மாட்டேன். ஒரே பிளேஸில் இறங்கினோன்னா யாராவது நோட்டீஸ் பண்ணால் கூட நமக்கு தெரியாது. ஸோ நான் ஹாஸ்டல் ரீச் பண்ணணுன்னா ஒரு 3 ரூட்டில் போகலாம். ஆனால் மிட் பாயிண்ட் அதுதான். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் வந்து ஒரு ரூட்டில் இறங்குவேன். இன்னொரு ரூட்டில் இன்னொரு டே, அது 1 வே, இன்னொரு ரூட்டில் இன்னொரு ஸ்ட்ரீட்டில் போகிற மாதிரி இறங்குவேன். ஸோ அப்போ வந்து நம்மளை யாரும் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால ஒரே மாதிரி ஆள் ஃபாலோ பண்ணுறது இருக்காது. கரெக்ட். பயங்கரமாக இருக்க மாட்டேங்குது. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் போவேன். 5 o'clock. நான் ஏர்லி மார்னிங் போனேனாவே டேடி தூங்க மாட்டாங்க, கால் பண்ணி கேப் வந்துருச்சா, என்ன பண்ணுற. எனக்கு எப்படி இருக்கும்னா, நம்மளால் அவங்க ரொம்ப தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நான் வந்து சும்மாவே சொல்லுவேன் 6 o'clock தான் கேப் வரும்னு. அப்போ கொஞ்சம் ஓகே, ஏர்லி அட்லீஸ்ட் சன்ரைஸ் ஆச்சு ஆகிடும், கிளம்பி போயிடுவேன். அவங்க தூங்கணுன்றதுக்காக நாள் நைட்டே சொல்லிடுவேன், டாடி நாளைக்கு 6 o'clock அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஏர்லி மார்னிங் போகும்போது இந்த பால் போடுறவங்க, நியூஸ் பேப்பர் போடுறவங்க எல்லாம் வருவாங்க. ஸோ எப்படி இருக்கும்னா, அவங்க மட்டும் ஃபுல் கவர்டாக வருவாங்க. நான் மட்டும் தனியாக நடந்து போவேன், லைட் மட்டும் நான் அடிச்சுப்பேன். ரொம்ப தூரத்தில் பார்த்து அவங்க மட்டும் வராங்க அப்படின்னாவே நோட்டீஸ் பண்ணிப்பேன். நான் ஃபுல்லாக கவர் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் நம்மளை யாரும் ஸ்நாச் பண்ணாமல் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக. தேர்ட் திங் என்ன, ரிட்டன் நம்ம வரோம்ல, ரிட்டன் வரும்போது ஒரு 11:30 அந்த மாதிரி ரூம்க்கு ரீச் ஆகும்போது நான் போகிற ஸ்ட்ரீட்குள்ளே போய் அங்கே வர வரைக்குமே கேப் நிற்பாங்க. பட் உள்ளார யாராச்சும் ப்ரீவியஸாக போயிருக்கலாம்ல, அதை நோட்டீஸ் பண்ணுறதுக்காக அந்த செக்யூரிட்டியை நான் வெயிட் பண்ண சொல்லுவேன்.
ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஸோ நான் மேலே போயிட்டு உங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் கிளம்புங்கன்னா டெய்லியும் ஒரு அந்த செய்வார். ஸோ இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. வேற ஆக்சுவலாக வந்து செப்பல் வச்சு கண்டுபிடிச்ச மேட்டர்லேருந்து வந்து நான் என்னோட டெய்லி நான் பண்ணுற ட்ரெஸ்ஸிங்லேருந்து நான் போடுற இயரிங்லேருந்து நான் டெய்லி மாற்றிக்கிட்டே இருக்க ஒரு பெரிய பொழப்பாக போயிடுச்சு சார். அதாவது தலையில் ஸ்கார்ஃப் கட்டினா கூட ஸ்கார்ஃப் கலரை கூட நான் மாற்றிட்டே இருக்கேன். புதுசாக 2 ஸ்கார்ஃப் நேற்று தான் போய் வாங்கி வச்சிருக்கேன், கண்டுபிடிச்சிடுறாங்க என்னத்தை கட்டினாலும் சொல்லி. ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்கார்ஃப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ டெய்லி ரொட்டீனாக மாற்றிட்டு இருக்கேன். என்னோட ஜாப் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ப்ளேஸ் அதிகமாக போகணும். இப்போ வரைக்கும் வீட்டில் தெரியாது, இப்போ தான் சொல்கிறேன். நான் பேங்க்கில் தான் இருக்கேன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இது வேறையா? 2 days பிஃபோர் திருவள்ளூர் வரைக்கும் போயிட்டு வந்தேன், தெரியாது. நான் ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி தான் அவங்க கிட்ட காட்டிக்கிட்டேன். ஆட்டோ இல்லை ஏதாவது கேப் புக் பண்ணனா ஃபோன் எடுத்து காதில் வச்சுருவேன். ஃபோன் எடுத்துகிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, அப்பாவோ அண்ணனோ யார்ட்டையோ பேசுகிற மாதிரி கேப்லேருந்து இறங்குற வரைக்கும் ஆட்டோலேருந்து எங்கே போகிற வரைக்கும் அவங்க கூட அங்கே இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். என் அம்மா மொத்த கவனிச்சியெல்லாம் தெரில. ஸோ அப்படி என்கிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டு வேறொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ரியாக்ஷன் தான் அவங்க பார்க்குறாங்க திருப்பி. இல்லை, அது எப்பயுமே எது நடந்தாலும் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போவோம். அதனால் இன்ன வரைக்கும் அது சொல்கிறது போகிற இடம்னா என்கிட்ட சொல்லிட்டு போகுது செய்யுது தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் சேர்த்து சில விஷயங்களை மறைச்சிருக்குது அப்படின்ட்டு. என்ன எல்லா பிள்ளையும் மறைக்கும். அது அதான் எதுக்காகன்னா அதை தெரியப்படுத்தினா அம்மா ரொம்ப பதறுவாங்க. இது ஓகே பரவாயில்ல, பாதுகாப்பாக தான் இருக்கும், இதெல்லாம் சொல்லி ஊரில் இருக்க அம்மாவை பதட்டப்படுத்த வேண்டாம்னு நினச்சி தான் மறைக்கிறது. இல்லை, நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுவேன். டிவியில் ஏதாவது சமயத்தில் பெண்கள் பிரச்சனை போட்டால் உடனே நான் ஃபோன் அடிப்பேன், ஜாக்கிரதையாயிரு, யார்கிட்டையும் அதிகமாக பேசாத, வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் நீ வேண்டும் வேலை வேண்டும் அதிகமாக பேச்சு வச்சுக்காத அப்படின்னு ஒவ்வொருதும் சொல்லுவேன். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இதெல்லாம் பார்த்தா நான் ரொம்ப பயப்படுவேன்னு. பொதுவாக தொலைக்காட்சிகளில் டெலிவிஷனில் செய்தித்தாளில் இந்த மாதிரி அல்லது யாரோ ஒருத்தர் பேச கேட்டு எந்த மாதிரி செய்தி கேட்டால் உங்களுக்கு உடனே பொண்ணுங்க வந்து பதட்டமாகும்? ஒரு படம் ஒன்று பார்த்தாங்க சார். அதில் வந்து கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸ்க்ரூவில் சின்ன சின்ன இடத்தெல்லாம், அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும். பாப்பாட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், பாத்ரூம் போனாக்கா இல்லை ஹாஸ்டல் ரூமில் வந்து ஃபேன் சரி பண்ணாங்கம்மா இல்லை க்ளீன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா உடனே செக் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு இடத்துல அந்நியர்கள் யாராவது வந்துட்டு போனாங்கன்னா சொல்லுவேன். ஓகே, வேற எந்த மாதிரி செய்தி பார்த்தா படிச்சா கேட்டா உங்களுக்கு மகளை நினைச்சு பதட்டமாகும்? எங்கள் விருதுநகர் மாவட்டத்திலே சிவகாசியில் ஒரு 8 வயசு குழந்தை, அதை வந்து எனக்கு காலையில் எனக்கு தெரியும், அந்த நியூஸ் தெரியாது. ஈவினிங் என் பொண்ணு பெரியவ ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுறா, போயிட்டு வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் சிவகாசியில் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காமே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு அதாவது இன்றைக்கி சமூகம் எப்படி இருக்குதுன்னு நம்மளால் யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பதட்டமான நிலையாக நடந்துகிட்ருக்கு. அடுத்தடுத்து டெய்லி அதாவது 5 மாத குழந்தையிலேருந்து 60 வயசு 70 வயசு வயசானவங்க வரைக்கும் அது என்ன, அதாவது குடி தான் அதுக்கு காரணமா இல்லை எதை இதை காரணம்னு நம்ம நினைக்க முடியல. இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் அந்த சமூகம் இருக்குதா, இல்லை அதை அந்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய அந்த அரசாங்கம் அதில் வந்து கையாளாத்தனமாக இருக்குதான்னு கூட யோசிக்கிற மாதிரி. அன்றைக்கெலாம் நிஜமாகவே எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. 8 வயசு குழந்தை ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்து பேகை வெளியிலேருந்து மணிக்கு, அவங்க அப்பா வீட்டுக்குள்ளே இருந்திருக்காரு, பேகை வெளியிலேருந்து மணிக்கு வீட்டுக்குள்ளே போட்டுட்டு, நான் அவங்க ஊரில் வந்து லெட்டின்லாம் கிடையாது, கிராமம் அது, அதனால் அது வெளியில் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆமாம் ஒரு கொஞ்சம் தூரத்தில் போய் வெளியே போகிறதுக்காக போயிருக்கு. போன பொண்ணு வரவே இல்லை. இப்போ இதை எப்படி நினைக்கிறது? அவங்க குடியிருக்கிற பகுதி தொடர்ச்சியாக 8 வயசு, அந்த 8 வயசு குழந்தைய இந்த மாதிரி வாட்ச் பண்ணுறதுக்கோ இதுக்கோ கூட வாய்ப்பு இருக்குமான்னு கூட நம்ம யோசிக்க முடியலை. அது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஃப்ரீயாக வெளியே போயிட்டு வந்து வீட்டுக்கு வர்ற அந்த டைமிங் கூட அந்த பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. எல்லாருமே தெரிஞ்சவங்க இருக்கிற இடம். அப்போ இதில் அந்நியன் வந்து எப்படி வந்தால் அதை எப்படி நம்ம கவனிக்க தவறணும் அப்படியெல்லாம் நிறைய யோசிக்க. அன்றைக்கி என்னுடைய பதட்டத்துக்கு வந்து அளவே கிடையாது. டெல்லியில் நிர்பயாவுக்கு நடக்கும்போது வந்து நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா, ஏன்னா நமக்கு பக்கத்தில் நடக்கலைல்ல அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பதட்டம் இருந்தாலும், ஒரு பொம்பளை பிள்ளையா அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு சம்பவம், ஒரு அதை வந்து தவறாக பேசுகிற பெண்களே அதை தவறாக கூட பேசுகிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பஸ்ஸில் வரும்போது இந்த மாதிரி வந்து ஒரு பாலியல் கொடுமை பண்ணி அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து யாரும் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அந்த பிள்ளை பேரை கெட்டு போகிற மாதிரி கூட பேசுகிறவங்களும் பெண்களே இருக்கிறாங்க. நானே கேட்டிருக்கிறேன் பேசும்போது. ஆனால் உண்மையாக அந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸ் வந்து அதில் எவ்வளவு பாதிப்படைஞ்சிருந்தா இன்றைக்கி வரைக்கும் அந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதை நிறைவேற்றலை. நான் நம்ம வீட்டுக்கிட்டேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம பிள்ளைய நம்ம வந்து சென்னையில் வச்சுருக்குறோம், அங்கேருந்து அந்த பொண்ணு படிச்சுட்ருக்கு, அது எந்த அளவுக்கு அந்த பொண்ணு சேஃப்டியாக, நாடு பூரா புள்ள இருக்கு, எல்லாமே நம்ம பொண்ணுங்க தான் சார், நம்ம பெத்தாதான் பிள்ளைங்க இல்லை சார்.
அது இன்னும் அந்த பதட்டம் இப்போ நான் பேசும்போது கூட எனக்கு அந்த பதட்டம் வருது மனசுக்குள்ளே. சமீபத்தில் நீங்கள் பேப்பர்லையோ தொலைக்காட்சிகள்லையோ படித்த செய்திகள் உங்களை எது பதட்டமாக்கிடுச்சுன்னு கேட்குறேன். சார் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோங்க சார். அதில் வந்து பொள்ளாச்சி சம்பவம் வந்து ரொம்ப எங்கள் ஏரியாவிலேருந்து ரொம்ப பக்கத்துலேருந்து நாங்கள்லாம் பார்த்தனால ரொம்ப பாதிப்படைஞ்ச நிகழ்ச்சிங்க சார். அது வந்து ரொம்பவே எதிர்பார்த்த இது. நீங்கள் சொல்கிறது நல்ல தண்டனை கிடைக்கும், தண்டனை கிடைக்கும்னு அவ்வளோ லேடிஸும் இந்தியா, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக கூட என்னை பொறுத்த வரலும் அது எதிர்பார்த்ததுங்க சார். ஒவ்வொரு பெண்ணுங்களும் எதிர்பார்த்ததுங்க சார். அதை வந்து அவங்க சொன்ன மாதிரி அதுக்கான ஒரு இதே இல்லைங்க சார். என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பெண்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு தீர்ப்போ இல்லை அவங்களுக்கான தண்டனையோ கிடைக்கிறது இல்லைங்க சார். அது ஒன்று தாங்க சார் ஆதங்கமே. ஒரே ஒரு கீழே விடுவாங்கட்ட. என்னோட இது கான்செப்ட்னா போதை தண்ணி அடிக்கிறது தான் எல்லாரோட இதுங்கன்னா அது அடிங்க, உங்களை வேணானே சொல்லலை. அதை கொஞ்சமாக அடிச்சுட்டு வீட்டில் இருந்துக்கோங்க. அது அடிங்க, உங்களை வேணானே சொல்லலை. ஆனால் அது குழந்தைங்களையும் பாதிக்காத அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோட இது. போதையினால தான் முக்கால்வாசி. வேலைக்காக சென்னைக்கு பெண்ணை அனுப்பிவிட்டு வெளியூரில் இருக்கும் அம்மாக்கள் ஒருபுறமும் சென்னையில் வேலை செய்யும் பெண்கள் மறுபுறமும் இருக்காங்க. நம்முடைய இணைந்து கொள்ள சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் எழுத்தாளர் குட்டி ரேவதி அவர்கள், வழக்கறிஞர் செல்வி அவர்கள், உங்கள் அதிகம் அறியப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி அவர்கள், ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கருணாநிதி அவர்கள். இப்போ நான் சிறப்பு விருந்தினரோடு போய் கலந்துரையாடுவதற்கு முன், சென்னைக்கு ஒரு சிலரை தவிர படிக்க வந்திருக்கீங்க, மற்ற எல்லோரும் வேலைக்காக சென்னைக்கு வந்தவங்க தான். சென்னைன்னு நினச்ச உடனே உங்களுக்கு பதட்டம் தரும் அல்லது அச்சமூட்டும் அல்லது உங்களால் இன்னமும் கலந்து கொள்ள முடியாத, ஜீரணிக்க முடியாத விஷயம்னா சென்னையை பற்றி என்ன சொல்லுவீங்க? ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் பஸ் ஸ்டாப்பிங்கில் வந்து பெரிய பெரிய சிட்டிஸ் ஓகே, ஆனால் அந்த பூந்தமல்லி மாதிரி ரூரல் ஏரியாஸில் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போக முடியாது. மோஸ்ட்லி வேலை பார்க்குறவங்க எல்லாம் டயர்டாகி படுத்திருப்பாங்க. அது போக ரொம்ப பேட் ஹேபிட்ஸ் இருக்கவங்களும் குடிச்சிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கேன், குடிச்சுட்டு படுத்து கிடக்கிறவனால பிரச்சனைன்னு குடிச்சிட்டு படுத்திருப்பாங்க. அந்த டைமில் நம்ம அங்கே போகும்போது நம்மளே பார்த்து போன்ற தைரியத்தில் போனாலும் அவங்க ஒரு மாதிரி தப்பாக பார்க்குறாங்க. அந்த ஒரு பார்வைக்கு பயந்துட்டே அந்த பக்கம் போகிறத ரொம்ப அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு 10 மணிக்கு மேலெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு நேரத்திற்கு பிறகு குடிகாரர்களின் தொந்தரவு அதிகமாக இருக்குது. ஓகே, சென்னைக்கு வந்த உங்களுக்கு சென்னை எந்த வகையில் அச்சமூட்டுகிறது? இங்கே என்னென்னா, இங்கே எல்லா சிட்டிஸ்லேருந்து இங்கே சென்னையில் இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இப்போது நம்ம கல்ச்சர் வேறு, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கொண்டு வந்த கல்ச்சர் வேறு. இப்போ வெளியிலேருந்து வர்றவங்க, இப்போ நார்த் சைடாக இருக்கட்டும் இல்லைனா ஆந்திரா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அவங்க ஃபாலோ பண்ணுற கல்ச்சர் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஆஃபீஸ்லேயும் சரி, அவங்க ரொம்ப கேஷுவலாக நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசவே தயங்குவோம். ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இருக்கட்டுமே, அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக நம்மகிட்ட வந்து அந்த மாதிரி விஷயங்கள் பேசுவாங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரி அவங்ககிட்ட அந்த மாதிரி பர்சன்ட்ட வந்து ஒரு ஆண் பெண் பழகுதல் என்பது என் ஊரில் சாதாரணம் இல்லை, இங்கே அது சாதாரண. பழகிறத பற்றி சொல்லலைங்க சார். பழகிறத பற்றி நான் சொல்ல வரல. பழகிறது ஓகே ஃபைன், நம்ம நார்மலாக பேசுகிறது ஃப்ரெண்ட்ஷிப் அது வேறு விஷயம். பட் என்ன சொல்கிறது, ஹராசிங் டைப் ஆஃப் டாக்ஸ் அண்ட் ஆல், ஓகே, அது வந்து இங்கே ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க. ஓகே, விமன் அபியூஸ் அது வந்து இங்கே சாதாரணமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம். எனக்கு ரியலாக நடந்த ஒன்று. எப்போவுமே நான் ஊர்லேருந்து வந்தால் 4 o'clock கரெக்டாக வந்துடுவேன். வடபழனி வந்து இறங்கிடுவேன். அங்கேருந்து சாலிகிராமம் போகணும், ஆட்டோ இருக்காது, ஓலோ தான் புக் பண்ணோம். அவங்க கேன்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நைட் அந்த டைமில் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்போ வந்து சரி நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொஞ்சம் தூரம் நடந்து போவோம் அப்படின்னு போனப்போ ஒரு அங்கிள் டெய்லியும் காலைல பார்ப்பேன். அந்த அங்கிளை அன்னைக்குன்னு பார்த்து வந்துட்டு அவர் பாட்டு பேசுகிறார், யார் என்ன எதுவுமே தெரியாது. வராரு, ஹாஸ்டல் முன்னாடி வரைக்கும் வந்துட்டு இருக்காரு. வடபழனியில் சாலிகிராமம் வரைக்கும் கூடவே நடந்து வர்றாரா? ஒரு ஆட்டோ இல்லை, எதுவுமே இல்லை. பாதுகாப்பு நடந்து வர்றான், பக்கத்தில் நினைச்சிட்டு போக வேண்டியது. அவங்க பேர்ட் கொஞ்சம் தப்பா பேசிட்டு வராங்க. அதான் கேட்குறேன், தப்பாலாம் பேசிட்டு வரல, தப்பா பேசிட்டு வராங்க. எங்களால் என்னதான் சேஃப்டி கிடைக்கும், அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஓகே, இப்போ இவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து எல்லாரும் தன் பாதுகாப்பு தொடர்பாக நிகழ்ச்சி பூரா பேசிட்டு இருந்தாங்க. இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கும் இந்த குற்றங்கள் இருக்குல்ல, அந்த குற்றங்களுக்கான தண்டனை ஒன்று இருக்குது, கண்டிக்கப்படுறாங்க. அந்த தண்டனை போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? தப்பு பண்ணுறவங்களுக்கான அந்த சட்டங்கள், தண்டனைக்குரிய சட்டங்கள்லாம் நிறையவே இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த சட்டங்கள்லாம் சரியான முறையில் பயன்படுத்தப்படுதா, அது வந்து முறையாக அமுல்படுத்தப்படுதானா அது கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நீதிமன்றத்தில் ஒரு பிரச்சனை நடக்கு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குற மாதிரி அந்த தண்டனை சட்டத்தை வந்து வலுவாக அமுல்படுத்தணும் உடனடியாக, அது காலம் தாழ்த்தாமல். இப்போ என்னென்னா ஒரு கேஸ் போட்டோம்னா அது வாட்டுக்கு வருஷ கணக்கில் 20 வருஷம் நம்மளே மறந்தே போயிடுவோம், அடுத்த சம்பவம் வந்துடும். அந்த அளவுக்கு வந்து நீடிக்காமல் உடனுக்குடன் இன்றைக்கி சம்பவம் நடந்துச்சுன்னா அவனுக்கு உடனே தண்டனை. அதே போல் ஒரு பேரளவில் வந்து யாராவது ஒருத்தரை பிடிச்சி போலீஸில் உள்ளே வச்சுக்கிட்டு இவன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லி
தப்பிக்க விடுறதுக்கான சூழல் இல்லாமல் உண்மையான குற்றவாளிக்கு அவனுக்குரிய கடுமையான தண்டனையை வந்து நீதிமன்றம் வந்து உடனுக்குடன் கொடுத்தாலேவும் ஓரளவு இந்த குற்றங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகே சார், தண்டனையிலே பெரிய தண்டனை மரண தண்டனை தான் சார் இதுக்கு சரியான வழி. ஒருத்தங்க குறைஞ்சது ஒரு 10 பேராவது தண்டிக்கப்பட்டால் தான் மற்றவங்க அதை பார்த்து திருந்துவாங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி பாலியல் கொடுமை நடந்துக்கிட்டே தான் சார் இருக்கும். ஓகே, காவல்துறை வந்து இதை சம்பந்தப்பட்ட ஆட்களை கைது செய்யும் பொழுது அதை வந்து தப்பிச்சு போனாங்க அப்படிங்கிற பேரில் என்கவுண்டரில் குற்றம் சாட்டப்பட்டவர் கொல்லப்படுகிறார். அப்போ அது சரிதான் நினைக்கிறீங்களா? சார் கண்டிப்பாங்க சார். ஒரு 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 4 பேர்த்துக்கு சார் நீங்கள் வந்து கோர்ட்டை தனிப்பட்ட முறையில் காட்டுக்கு போடுங்க சார். ஊர் மக்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து போடுங்க சார். இப்போ ஃபாரின்ல சார், அரபு நாட்டில் என்ன சார் அவுட்டில் கொண்டே நீங்கள் சொல்லுங்கன்னா போலீஸ் பட்டு ஏன் போய் என்கவுண்டரில் போட்டு ஊர் மக்கள் 4 பேரை கூப்பிட்டு போய் இல்லை சார், எல்லாத்தையும் எல்லாத்தையும் கூட்டு கொண்டு அவனுக்கு தண்டனை நிறைவேற்றுங்க. அப்போ எல்லாத்துக்கும் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பயம் வரும் இல்லைங்க சார்? ஓ இல்லை, கண்டிப்பாக முன்னிலையில் முன்னிலையில் பொது வெளியில் நிறைவேற்றுங்க தண்டனை. பொது முறையில் கொடுங்க சார். கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பயம் வரும். அடுத்து தப்பு செய்யறோம்னு நினைக்கிறவனுக்கு கூட மனசுக்குள்ள நம்ம தப்பு செய்யக்கூட ஒரு அவேர்னஸ் வருங்க சார். அந்த மாதிரி கொடுங்க, அவங்ககிட்ட கொடுங்க, இது கருத்து இருக்காங்க சார். முதல்ல தமிழ்நாட்டில் குற்றவாளிக்கு முகத்தை மூடுறது முதல்ல இது ரிலீஸ் பண்ணணுங்க சார். யாராக இருந்தால் என்னங்க சார், குற்றவாளினா அவன் குற்றவாளி தான். எம்பியாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், சாதாரண மக்களாக இருந்தாலும் சரிங்க சார். முதல்ல வந்து இவன் தான் குற்றவாளின்னு முதல்ல மக்களுக்கு அடையாளம் காட்டணுங்க சார். எதுக்காக மூடணும்? அவன் தப்பு பண்ணினதுனால தானே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு எதுக்கு ஒரு அவங்கள வந்து அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்காக அதை பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து தெரிய வைக்கணுங்க சார். சார், இன்றைக்கி வந்து 2012 வந்து நிர்பயா கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. பட் இன்னைய வரைக்குமே அது நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் எவ்வளோ பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இன்னும் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டியவங்க 4 பேர். பட் அதில் இருந்து ஒருத்தனுக்காக மட்டும் இன்னும் ரீஎவாலுவேஷன் போயிட்டே இருக்குது. அப்படி என்ன அவன் பெரிய ஆளா? ஓகே, வேலைக்காக சென்னையில் வசிக்கும் பெண்களும் அவர்களை சென்னைக்கு அனுப்பிவிட்டு அவர்களையே நினைத்து கொண்டு ஊரில் இருக்கும் அம்மாக்களும் என்று பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ நான் வழக்கறிஞர் செல்விட்ட வந்தெல்லாம் நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா, நீதிமன்றங்கள் வந்து விரைவாக அதை வழங்கணும் அப்படின்னு. இன்னொன்று போலீஸோட என்கவுண்டருங்கிறதே அவங்க ஆதரிக்க தான் செய்கிறாங்க. காரணம் குற்றம் செஞ்சவங்க வந்து சாகணுங்கிறது தான். இவங்க சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலமாக ஒரு வழக்கு நடக்குது இல்லையா? இப்போ ஆந்திராவில் வந்து புதுசாக ஒரு பில் பாஸ் பண்ணாங்க, மசோதா பாஸ் பண்ணாங்க. இதை போல் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள் 21 நாளைக்குள்ளே முடிவு செஞ்சு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பாஸ் பண்ணுறாங்க மசோதாவை. அது சரிதான் நினைக்கிறீங்களா? குற்றங்களுக்கான தண்டனை விரைவாக கிடைத்தால் இந்த குற்றம் குறையும் நம்புறீங்களா? நான் ஒன்றும் சரின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த நீதித்துறையானது, ஜுடிஷியரியானது, போலீஸ் உட்பட எல்லாமே ரொம்ப காலதாமதமாக நடக்குது. சிவில் கேஸஸ், கிரிமினல் கேஸஸ் எல்லாமே. அதனால தான் மக்கள் வந்து அந்த நீதி நமக்கு கிடைக்கும், விரைவில் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இழந்து பேசுறது. ஸோ அதை நான் மட்டும் ஆமோதிக்கிறேன். டிலேட் இஸ் ரைட். ஆனால் அதுக்காக நம்ம வந்து 2 நிமிஷத்தில் ஜஸ்டிஸ் கொடுக்க முடியாது. ஹரீடு ஜஸ்டிஸ்னா உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாது நம்மளால். உண்மையான குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்கள். ஏழையான ஒரு மக்கள், சாமானிய மக்களை தான் பிடிச்சி வந்து நீங்கள் சந்தேகத்தின் பேரில் தண்டிக்கிறதுக்கு இருக்குது. அதனால் இந்த ஆந்திராவோட பில், தீஷா ஆக்டோ பில் மசோதா ஆனது ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறது கரெக்டு. பட் அவ்வளோ சீக்கிரமாக மற்ற ஏஜென்சிஸ் இருக்காங்க, ப்ராசிக்யூஷன் இருக்காங்க, குற்றப்பத்திரிக்கை ஃபைனல் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய விசாரணைகள் இருக்குது, இன்ஸ்பெக்ஷன், போஸ்ட்மார்ட்டம், இது மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் அவ்வளோ குவிக்காக பண்ண முடியுமான்னு தெரியல. பண்ணினா சரி, பட் அதுக்காக நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அவர். ட்ரையல் ப்ராசஸ், அதாவது விசாரணை முடிந்த பிறகு தான் உண்மையான குற்றவாளி இவர் தானான்றது நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு வழக்கறிஞராக சொன்னதுனால ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து நினைக்கிறேன் சார். நீதிமன்றம் வந்து குற்றவாளிகளை கொண்டு போய் நிறுத்தினா அதுக்கு தீர்ப்பு வழங்குது, ஓகேவா? காவல்துறைக்கு அதில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. காவல்துறைக்கு என்ன பங்கு இருக்குன்னா குற்றம் தடுக்கிறது இருக்குல்ல, அது ப்ரிவென்ஷன். அதாவது காவல்துறைக்கு ப்ரிவென்ஷன் முதல்ல, அப்புறம் அது அஃபென்ஸ் நடந்ததுக்கப்புறம் அதை இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவோம். அவங்க நீதிமன்றத்தில் அதை ப்ராசிக்யூஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணணும். சொன்னதில் முக்கியமாக இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து முழுக்க அக்யூஸ்ட் ஓரியன்ட். குற்றவாளிக்கு போதிய வாய்ப்பு கொடுக்கணும், அவன் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு. 1000 குற்றவாளிகள் விடுதலையானாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் அவ்வளோ நல்லதல்ல. அது வந்து ஒரு கொஞ்சம் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் அது. ஆனால் நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸில் என்ன சொல்கிறோம்னா, வி மஸ்ட் கிவ் எனஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த அக்யூஸ்ட் டு ப்ரூவ் ஹிஸ் இன்னசென்ஸ். அந்த காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அதை வந்து யார் பயன்படுத்திக்கிறாங்கன்னா, ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கிறான். டிஃபென்ஸ் லாயர் தே ஆர் கோயிங் எக்ஸ்ட்ரா மைல் டு ரிலீஸ் த அக்யூஸ்ட். அதுதான் அங்கே ப்ராப்ளம். அவங்க சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கிறதில்ல, அவங்களுக்கு வேண்டியது பணம்.
எந்த வந்து ஏன்னா அவங்க வந்து ப்ரொஃபஷனல், நம்ம இதை வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரா போகிறதுனால தான் நிறைய அக்யூஸ்டுகள் ஹார்ட்கோர் கிரிமினல்ஸ் ரிலீஸ் ஆகிறாங்க. அவங்களுக்கு இந்த சந்தேகத்தின் பலனை வந்து அக்யூஸ்டு கொடுக்குறோன்னு சொல்கிறோம். இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் கோஸ் டு த அக்யூஸ்டு. அதனால் டிஃபென்ஸ் லாயருக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது. லேசாக கொஞ்சம் சந்தேகத்தை கிளப்பி விட்டான்னா போதும், அக்யூஸ்ட் ரிலீஸ் ஆகிடுவான். ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, இந்த போலீஸ் சரியாக இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணலைன்னு. இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸு காவல்துறைக்கு இருக்குது. ஓகே விஜயதரணி, அவங்க அந்த அம்மா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னென்னா, இவ்வளவு நடக்குது குற்றங்கள், இவ்வளவு குற்றங்கள் நடக்கும் பொழுது இந்த அரசாங்கம் இதை அரசாங்கம்னா அவங்க ஆளுங்கட்சின்னு சொல்லலை, பொதுவாக அதிகாரத்தை சொல்கிறாங்க. இது அறிந்து இருக்காங்களா, அறியாமல் இருக்காங்களா, இது இவ்வளோ சிக்கலாக இருக்குங்கிறது புரியுதா அவங்களுக்குன்னு ஆதங்கத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. நீதித்துறையும் சட்டத்துறையும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. நீங்கள் சட்டம் படிச்சிருந்தா கூட சட்டம் இயற்ற மன்றத்தில் உறுப்பினர் இருந்தவர். அப்போ இப்படி ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு வருவது இருக்குல்ல, இந்த எண்ணம் ஏன் மக்கள்கிட்ட ஏற்படுத்திட்டு நினைக்கிறீங்க? அதாவது இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, தேவையான சட்டங்கள், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான தூண்டிவிடப்படும் வன்முறையாக இருக்கட்டும், தடுப்பதற்கான சட்டங்கள், அதற்குண்டான ஆய்வுகள், சட்டங்களை தாண்டி அதற்குண்டான நிதிகள். இப்போ நிர்பயா நிதிங்கிறது அதுக்கு தான் எங்கள் ஆட்சியில் கொண்டு வந்தது. நிறைய சிசிடிவி கேமராஸ் அமைக்கிறது மட்டும் கிடையாது, அதன் மூலமாக இன்றைக்கி சிசிடிவி கேமராஸ் தான் பல்வேறு குற்றங்களை காண்பிச்சு கொடுத்துட்ருக்கு நிறைய இடங்களில். நல்ல ஒரு டூலாக அது இருக்குது, நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி அதை தடுப்பதற்கான போலீஸ்க்கு உண்டான மாடர்னைசேஷன் ஆஃப் போலீஸ், அதில் ஒரு தனி ஒரு உளவியல் ரீதியான ஒரு ட்ரைனிங், அது எல்லாமே போலீஸ்க்கும் பண்ணணுங்கிறது என்னுடைய பார்வை. அதை நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசிட்டு வரேன். இப்போ வந்து இதற்கு போதைய சட்டம், நிதி எல்லாமே ஆட்சியாளர்களால் வழங்கப்பட்ட இடத்துல இருக்குது. ஒன்றும் தரலைங்கிறது சொல்ல முடியாது, சட்டங்கள் இல்லைங்கிறதும் சொல்ல முடியாது. சட்டங்களை இன்னும் வலிமைப்படுத்தணுமா கேட்டால் இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தலாம். ஆனால் அதே நேரம் பார்த்திங்கன்னா, நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய இடத்துல ஏற்படுற கடுமையான அந்த டிலே, குறிப்பாக பெண்கள் வழக்கில் பார்த்திங்கன்னா, ஒரு பெண் தன்னோட 18வது வயதில் பாதிக்கப்பட்டிருந்தாள்னா அவளோட 40வது வயதில் கூட நீதி கிடைக்கிறது இல்லை. இதுதான் உண்மை. இந்த உண்மையை எங்கே போய் நம்ம அழுவுறது? அதுதான் நதியெல்லாம் கடலை பார்த்து ஆறுதல் இல்லை, அந்த கடலே வத்தி போச்சுறாங்க. உங்கள்கிட்ட சொல்லணும், நீங்களே எங்கே போய் சொல்கிறேன் கேட்டால் உண்மையாகவே அதை நான் உணர்வோடு பேசுகிறேன். அதான் கேட்குறேன், யார்கிட்ட போய் சொல்கிறது? இப்போ நானே எங்கே போய் கேட்குறதுன்னு கேட்குற லெவலில் இந்த சிஸ்டம் இருக்குது. இன்றைக்கி அந்த அக்யூஸ்டுக்கு உத்தரப்பிரதேஷில் பெயில் கொடுத்ததுனால என்ன ஆச்சு? பாலியல் வன்கொடுமைக்கு கற்பழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் எரித்து கொல்லப்பட்டா. அந்த பெயிலே கொடுக்கலன்னா அவன் உள்ளேயாவது இருந்திருப்பான், இந்த பிள்ளை தப்பிச்சிருக்கோம். இதுதான் உண்மை. ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் நான் யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு அழுகிறது தெரியலன்னு சொல்கிறதா நிலையாக இருக்கும் பொழுது, நம்ம இந்த சமூகம் குறித்து சிந்திக்கிற பதட்டப்படுகிற இலக்கியவாதிகளும் எழுத்தாளர்களும் தான் கடைசி இடம். இப்போ குற்றவியல் நீங்கள் தொடர்ந்து 3 பேர் பேசுகிறத கேட்டீங்க இல்லையா? நீங்கள் தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி வன்முறைகள், பாலியல் குற்றங்களுக்கு தொடர்பாக ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இத்தனை தண்டனைக்கு பிறகு என்கவுண்டர் வரை நடக்குது. தண்டனைக்கு இல்லாமல் இல்லை, அது முறையான வழியில் தண்டனையா முறையற்ற வழியில் தண்டனையா அப்படின்னு தெரியல. ஆனால் அதுக்கான விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றி பேசப்படுது. பேசப்பட்டாலும் அந்த குற்றம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. குறையணும்ல, குறையவே இல்லை. இந்த நிலை ஏன் இப்படி பெருகிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பிரச்சனை எங்கே இருக்குன்னா நம்மள்ட்ட தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த துறை சரி செய்யும், அந்த துறை சரி செய்யும்னு நம்ம ரொம்ப காலமாக எதிர்நோக்கிட்டு இருக்கோம். ஆனால் பிரச்சனையினுடைய மூல காரணமே பெண்கள் தான் நான் நினைக்கிறேன். எப்படி? அதாவது பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது? முதல்லனா குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்குது. குடும்பம் தான் ஒரு பெரிய யூனிட் இந்த மாதிரியான வன்முறைகள் தொடங்குவதற்கு. சமூகம் வந்து ஒரு ஆண் எப்படி சமூகத்தில் நடந்து கொள்ளணும், பெண் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து குடும்பத்திற்குள்ளே, வீட்டுக்குள்ளே நிறைய வரையறைகளை உருவாக்கி அனுப்புகிறாங்க. அம்மா ஒரு ஆணை எப்படி நடத்துகிறான்னு பெண்கள் பார்க்குறாங்க, அதே வீட்டில் அந்த பையனும் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஒரு வீட்டில் ஒரு முன்மாதிரியான இடமா வந்து வீடு இருக்குது. அப்பா அம்மாட்ட எப்படி நடந்து கொள்கிறார், அம்மா அப்பாட்ட எப்படி நடந்து கொள்கிறார். அது அடிப்படையில் என்னென்னா, ஒரு ஆண் பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்கிறார், ஒரு பெண் எப்படி ஆணிடம் நடந்து கொள்கிறாருங்கிறதுக்கான ஒரு இடம் அங்கேருந்தே தொடங்கிடுது. இப்போ வந்து பெண்கள் வந்து சென்னையில் பாதுகாப்பு இன்மைனா இதை விட பெரிய அனுபவங்கள்லாம் எனக்கு நிகழ்ந்திருக்கு. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, பெண்கள் வந்து தனித்தனியாக தன் பிரச்சனைகளை கடந்து கொள்ளணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, மற்ற பெண்களோட எப்படி அசோசியேட் ஆகிறதுன்னு நம்ம வந்து மற்றவர் வாழ்க்கையிலிருந்து தான் பாடம் கற்றுக்கொள்வது அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் தான் போய் நின்று உதவுவது அப்படிங்கிற சமூக உறவுகளை பேணுதலில் நம்ம ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சமூக உறவு நிலைகளை நாம் பேணாமல்
அது பற்றிய புரிதல், அது குறித்த இணக்கங்களை நம்ம விரிவாக ஆக்காமல் இதை தனியாக தன்னுடைய பிரச்சனை எனக்கு அச்சம் இருந்தது நான் இப்படியாக அனுபவித்தேன் அப்படின்னு சொல்கிறதில்ல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா சமூகத்தில் எந்த பெண் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்தாலும் இதே பிரச்சனைகள் தான் திரும்ப திரும்ப தொடர்ந்து நடக்க போகுது. அப்போ நாம் நம்மளுடைய நிலையை எப்படி வலுப்படுத்திக்கிறோம், மற்ற பெண்களினுடைய பிரச்சனைகளை நம்ம எப்படி பார்க்க கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மருத்துவத்துறை, காவல்துறை, நீதித்துறை, அரசுத்துறை எதுலேயுமே ஒரு சரியான போக்கு இப்பொழுது இல்லை. ஏன்னா நம்மளிடமும் ஒரு வலுவான முன்னுகருதல் இல்லை. நம்மளும் வலுவான படிப்பினைகளை கற்றுக்கொள்ளவில்லை. நம்ம எல்லாத்துக்கும் பழகிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு குழந்தையை 14 பேர் வல்லுறவு செய்தார்கள்ன்றதுக்கு அதை கேட்டுட்டு ஒரு அச்சோன்னு சொல்லிட்டு கடந்து போகிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டோமோன்றது தான் இன்னும் அதிகமான அச்சம். ஓகே, நீங்கள் ஒரு சரியான இடத்துல கொண்டு முடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக நிறைய பேசும்பொழுது எல்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு ஃபோனில் ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபோன் எடுக்கலைன்னா அம்மாக்கள் என்ன வாங்குறீங்கன்னு நம்ம அதை ஆரம்பித்தோம். இதை இவ்வளவு கனமான விஷயம் பேசுவதா நம்ம திட்டமிடலை. ஆனால் அம்மாக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த கனமான இடத்துக்கு தூங்கி நகர்த்துனாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து இப்படி ஆகுதே அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இது தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக நடந்துகிட்டே இருக்குது. குட்டிரேவதி சொல்கிற மாதிரி விஜயதாரணி அவர்கள் தரப்பு சொல்கிறாங்க, செல்வி அவங்க தரப்பு சொல்கிறாங்க, ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிக்கு அவர் கருத்து சொல்கிறாரு. ஆனால் அவர்கள் எல்லாரும் அவர்கள் துறை சார்ந்த கருத்து சொல்கிறாங்க. நம்ம குட்டிரேவதி சொல்கிற கருத்தை என்னவா பார்க்கணும்னா இது சமூகத்தின் கருத்து. இதெல்லாம் அவங்கெல்லாம் செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் கடைசியில் பிரச்சனை ஆனதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எங்கே அது ஆரம்பிக்குது அந்த இடம் ரொம்ப முக்கியம்ல. உங்களுக்கு எல்லாரும் பெருசாக பாராட்டணும். என்னென்னா இவ்வளவு சிக்கல் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, சமூகம் இவ்வளவு மோசமாக இருக்கிறதுங்க போது ஆனால் என் புள்ள ஆளாகிறது ரொம்ப முக்கியம், படிக்கிறது ரொம்ப முக்கியம், வேலைக்கு போகிறது ரொம்ப முக்கியம், அவள் பாதுகாப்பை பார்த்துக்குவான்னு நினச்சி சென்னைன்னு இல்லை தன்னை விட்டு விலகி போய் ஒரு இடத்துல வாழ்வதற்கு இந்த பிள்ளைகள் 20 வயசு பிள்ளை அனுமதிக்கிறீங்களா, அதுக்காகவே உங்களெல்லாம் முதல்ல பெருசாக பாராட்டணும். அது ரொம்ப முக்கியம்ல. அப்போ இந்த வீடுகள் இதை பேசுது, இது சரியாக வருது. இதை போல் எல்லாரும் பேசணும். இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறையணும் அப்படின்னா பெண்கள் எல்லாரும் ஒரு துளியும் வெக்கம் இல்லாமல் தயவு செஞ்சு நிகழ்ந்த எல்லாத்தையும் பொது வெளியில் பேசி பழகுங்க. முதல்ல அது வெறும் உடம்பு தான். ஆணுக்கு எப்படி ஒரு உடம்போ பெண்ணுக்கு ஒரு உடம்பு, அவ்வளோதான். ஐயையோ அவன் என்னை தொட்டுட்டான், ஐயையோ அவன் என்னை தப்பானதில் தட்டிட்டான், அதை எப்படி போய் சொல்கிறது? அந்த பெண் சொல்லும் பொழுது அவன் என்னை பின்னாடி தட்டிட்டாங்கிறாங்க, முதுகுலையாமாங்கிறனா இல்லை கீழேங்கிறாங்க. இன்னமும் பெண்ணுக்கு தயக்கமாக இருக்குது அதை சொல்கிறதுக்கு. அதை சொல்லிடுங்க, அப்போ தான் தெரியும். அதை சொல்லாமல் இருந்தோம்னா தெரியாது. அது நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவருக்கு சிங்கப்பூர் ஆடவர்ஸ் வழங்கும் ரூபாய் 5000க்கான பரிசு கூப்பன். வாங்கம்மா, விரும்பி பொம்பளை புள்ள பற்றின்னு சொன்னவங்க வாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம், சிந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டது தமிழா பவர்ட் பை இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. மீண்டும் மறுவாரம் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.